இந்த பொண்ணால வாய் பேச முடியாது. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு போயிட்டு ஒரு பெரிய கிளாஸ் பீஸ் எடுத்து அவளோட கையை அவளே கட் பண்ணிப்பா. இப்போ இந்த பொண்ணால பேச முடியாது, அதனால வந்துட்டு வலிச்சாலும் வந்துட்டு கத்த முடியல. இப்போ எதிரில் ஒரு பொண்ணு இருப்பா, அவளால வந்துட்டு நல்லாவே பேச முடியும். ஆனா எல்லார்கிட்டயும் வந்துட்டு என்னால பேச முடியாது அப்படின்ட்டு போய் தான் சொல்லியிருப்பா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு அந்த பொண்ணு தெரியாதனமா தள்ளி விடுவார். தள்ளி விட்ட உடனே வந்துட்டு அந்த பொண்ணு அம்மான்ட்டு கத்திடுவா. அதுல இருந்தே இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா போய் தான் சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துடுச்சு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னா, ஒரு பணக்கார லேடி இருப்பாங்க, அவங்களோட குழந்தை வந்துட்டு சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிருக்கும். அந்த குழந்தையால வாய் பேச முடியாது. அந்த குழந்தைய தேடி தான் இவங்க இவ்வளவு வருஷமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த குழந்தை வந்துட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம். அந்த செயினை வந்துட்டு இந்த பொண்ணு போட்டிருக்கிறதுனால இவ தான் வந்துட்டு அவங்களோட பொண்ணு அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்க. இந்த செயினை உண்மையான அந்த பொண்ணு கிட்ட இருந்தா இந்த பொண்ணு திருடிட்டு வந்திருப்பா. அதே மாதிரி உண்மையான பொண்ணு கிட்ட போயிட்டு நான் தான் உன்னோட பொண்ணு அப்படின்ட்டு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு டெய்லி அவங்களை அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் சாம்பிள் கேட்பாங்க. அப்ப அந்த உண்மையான பொண்ணோட முடிய பிடிங்கி தான் அவ கொடுத்துருவா. அந்த லேடி வந்துட்டு இன்னைக்கு தான் என்னோட பொண்ணு இவங்க தான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த ஹாலுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிடுவா.